வணக்கம். நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸ் வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி கூடுகிறது. வரும் 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் அன்றைய தினமே 2017-18ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் இதுவாகும். இதனைத் தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி இறுதி துணைநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. முன்பண மானிய கோரிக்கைகளும் அன்றைய தினமே இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிஜோவின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக இன்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் துப்பாக்கியால் சுடப்பட்டனர். இதில் தங்கச்சிமடத்தை சேர்ந்த மீனவர் பிரிஜோ கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பலியானார். மற்றொரு மீனவர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து ராமேஸ்வரத்தில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட மீனவர் பிரிஜோவின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் பகுதி மீனவர்கள் தங்கச்சிமடத்தில் உள்ள அற்புத இயேசு ஆலயம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றிரவு அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து மீனவ சமுதாயத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வந்து இனி இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெறாது என்று மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 21ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம மக்கள் இன்று தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளனர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து கிராம மக்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 21வது நாளாக நீடிக்கிறது. இந்நிலையில் இத்திட்டத்திற்கு எதிராக நேற்று ஆயிரக்கணக்கானவர்கள் பேரணி சென்றனர். நெடுவாசல் போராட்ட களத்தில் தொடங்கிய இந்த பேரணி நல்லாண்டாள் கொள்ளை போராட்ட களத்தில் முடிவடைந்தது. கை குழந்தைகளுடனும் பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக தங்கள் வீடுகளில் இன்று கருப்பு கொடி ஏற்றி கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய உள்ளனர். இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர் பிரிஜோ இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் 250 விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இலங்கை கடற்படையினரை கண்டித்து தூத்துக்குடி, திரேஸ்புரம், மணப்பாடு, ஆலந்தலை, புன்னக்காயல், வேம்பார், திருவைக்குளம் உள்ளிட்ட 16 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்களை வெளிக்கொண்டு வர நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தமிழகம் முழுவதும் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் உள்ளிட்ட பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஓபிஎஸ் அணியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். இன்னைக்கு ஒரு தர்ம யுத்தம் தொடங்கி இருக்கு. ஒரு நாள் தியானம் கலைந்தது, தமிழகமே நிமிர்ந்தது. அண்ணன் அந்த 25 நிமிஷம் 30 நிமிஷம் தியானத்துல இருந்த போது என்ன சொல்லுவாரு, என்ன சொல்ல போறாரு தமிழக மொத்த மக்களும் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். அவர் வாயிலிருந்து நீதி வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வந்தது. நீதி கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும், கண்டிப்பாக தொடரும். ஒரு 8 மணியை போல தனது ஆதரவை இந்த தமிழக மக்களுக்கு தெரிவித்த அண்ணன் புரட்சி தலைவி அவருடைய தொண்டன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்களது இயக்கத்தின் சார்பாக பாராட்டுதலையும்
தமிழகத்தை காப்பதற்கு வந்திருக்கக்கூடிய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் உண்ணாவிரத அறப்போர் தமிழகம் முழுவதும் 32 மாவட்டங்களிலும் சிறப்பான முறையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்து அம்மாவின் மரணத்தில் இருக்கும் மர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்தார்கள். அந்த விதத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் பார்த்தீர்கள், இப்பொழுது பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் ஒரு 30 கவுண்டர்கள் வைத்து அங்கு வருபவர்களின் பெயர், வயது, அவர்களின் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள், அடிப்படை உறுப்பினர் இருக்கிறார்களா இல்லை பொறுப்பில் இருக்கிறார்களா என்ன அவங்க டீட்டெயில்ஸ் அனைத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இதே போல் 32 மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் நடக்கும் அனைத்து இடத்திலும் கவுண்டர்கள் போட்டு சேகரித்து அவர்கள் டீடைல்ஸை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெரிய ஒரு சந்தர்ப்பவாதி என நிதியமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ் மூதாட்டி ஔவையார் திருவுருவ சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவி போனதும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார் என்றும் மக்கள் அவரை எள்ளி நகையாடுவதாகவும் விமர்சித்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கடந்தெடுத்த ஒரு சந்தர்ப்பவாதி. பதவி இருந்தால் ஒன்று, பதவி இல்லை என்றால் ஒன்று. அவருக்கு இந்த நாணதையெல்லாம் பதவி இருக்கும்போது வரவில்லை. பதவியை அவர்கள் ரிசைன் பண்ண பிறகுதான் இந்த நாணதையெல்லாம் வருகின்றது. குறிப்பாக எல்லாவற்றுக்குமே சரி, அவர் பொதுச் செயலாளர் முன்மொழிந்தும் சரி, அதே போன்று அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி அம்மா அவர்கள் அந்த அப்போலோ மறைவு அன்றைய தினத்திலேயே அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி முதலமைச்சராக தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் கூறுவதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு எள்ளி அவரை பற்றி நகையாடி கொண்டிருக்கிறது. மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பெண்களுக்கு அரசியல் சம உரிமை வழங்க உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கியதாகவும், இதனால் உள்ளாட்சி இடங்களில் மொத்தமுள்ள 1.83 லட்சம் பொறுப்புகளில் 90,000 பேர் பெண்களாக இருப்பார்கள் என்றும் ஜெயக்குமார் கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் துவக்கமாக இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 12,187 பள்ளிகளைச் சேர்ந்த 9,94,167 மாணவர்கள் எழுதினர். தேர்வெழுத வந்த மாணவர்கள் சோதனைக்கு பின்னரே தேர்வெழுதும் அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இன்று துவங்கிய தேர்வு வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. SSLC தேர்விற்காக தமிழகம் முழுவதும் 3,371 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் காப்பியடிப்பதை தடுக்கும் வகையில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அடங்கிய பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 571 பள்ளிகளைச் சேர்ந்த 51,658 மாணவ மாணவியர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3,571 மையங்களில் 10,33,908 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதாக தெரிவித்தார். மேலும் பிற மொழி பாடங்களை 7,320 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதாகவும் தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை மாற்றுவது தொடர்பாக முதல்வரிடம் கலந்தாலோசித்து 10 நாட்களில் முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் ஆகியோர் டெல்லியில் சந்தித்து பேசினர். அப்போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசு சட்டத்தை குடியரசுத் தலைவருக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் விரைவில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரிடம் தமிழக அமைச்சர்கள் அப்போது வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசிடென்டினுடைய ஒப்புதலுக்காக வரப்பெற்றுள்ளது. அதிலே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய ஒப்புதலும் நமக்கு அவருடைய கருத்தும் கேட்கப்பட்டுள்ளது. ஆகையினால இன்று மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அனுமதியோடு நானும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அரசு செயலாளர்களும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜவடேகர் அவர்களை சந்தித்து
தமிழக அரசினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். அவர் பரிசீலிப்பதாக இருக்கிறார் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக ஏற்கனவே தேர்வு நடைபெற்று அதன் மூலமாக தேர்ச்சி பெறுகின்றவர்கள் தான் சேர்த்துக் கொள்கின்றோம். ஆகவே அதற்கு மீண்டும் ஒரு கேட் தேர்வு தேவையில்லை என்று வலியுறுத்தினோம். அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக பரிசீலனை செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 9 ஆண்டுகளாக பள்ளி வேன் ஓட்டி ஆண்களுக்கு நிகராக சாதனை படைத்து வருகிறார். மதுரை மாவட்டம் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ரதிபிரியா சிறு வயது முதலே வாகனம் ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டவர். ஆண்களைப் போலவே தைரியத்துடன் திகழ்ந்த ரதிபிரியா 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த நிலையில் வாகனம் ஓட்டுவதற்கான உரிமத்தை பெற்றுள்ளார். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன் வாகனம் ஓட்ட துவங்கிய ரதிபிரியா கடந்த 5 ஆண்டுகளாக தனியார் பள்ளி வேன் ஓட்டி வருகிறார். ஆண்களுக்கு நிகராக தன்னால் சாதிக்க முடியும் என்ற குறிக்கோளோடு வாழ்ந்து வரும் ரதிபிரியாவுக்கு அவரது ஊர் மக்கள் பலரும் ஊக்கமளித்து வருகின்றனர். இப்போ கடந்த 9வது வருஷம் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னுடைய ஓட்டம் தொட 9 வருஷம் ஆகி கொண்டு இருக்கிறது என்னுடையது. இதே மாதிரி எந்த பெண்ணும் ஆசைப்பட்டால் அதை நிறைவேற்றிக்கிறேன். அது மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப எனக்கு ஒத்துழைச்சாரு. எங்கள் அப்பா இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இல்லை. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு முழுக்க பெண் விமானிகள் இயக்கிய விமானம் சென்னையிலிருந்து டெல்லி சென்றது. உலக மகளிர் தினத்தையொட்டி பெண்களை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஏர் இந்தியா விமானம் ஒன்று முழுக்க பெண்களாலேயே இயக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி சென்ற விமானத்தை பெண் விமானி தீபா இயக்கினார். துணை விமானியாக மற்றொரு பெண் விமானி சுமித்ரா சோப்ரா உடனிருந்தார். இதேபோல் ரியா, ஜியா, விமலா, ஸ்ரீலட்சுமி, அனுஷியா ஆகிய பணிப்பெண்களும் விமானத்தில் இருந்தனர். இதேபோல் சென்னையில் இருந்து சிங்கப்பூர் சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தை பெண் விமானி கவிதா ஓட்டி சென்றார். இன்று மகளிர் தினம். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அதுக்காக இன்னைக்கு நாங்கள் ஏர் இந்தியாவிலேருந்து சென்னை டெல்லி சென்னை ஃப்ளைட்டை ஆல் விமன் க்ரூவாக ஆப்ரேட் பண்ணுறோம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாபநாசத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமான மாணவியர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் திருவள்ளூர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை விக்ரமசிங்கபுரம் காவல் ஆய்வாளர் சைரஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவள்ளூர் கல்லூரியில் தொடங்கிய ஓட்டம் அம்பலவானபுரம் அமளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வரை சென்று மீண்டும் பாபநாசம் திருவள்ளூர் கல்லூரி வந்தடைந்தனர்.